வெல்கம் பேக் டு கடாயும் கரண்டியும் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? கண்டுபிடிச்சிருப்பீங்களே இமேஜை பார்த்து. ஆமாம், மத்தி மீன் ரெசிபி தான். இந்த மாதிரி குழம்பும் சாதமும் இருந்தால் நல்ல பசிக்கு அடடா சூப்பராக இருக்கும். எப்படி சுவையாக சூப்பராக ஸ்பீடாக குழம்பு வைக்கிறதுன்றது ரெசிபியை இப்போ என்னோடய ஒய்ஃப் செஞ்சு காட்ட போகிறாங்க. இப்போ நம்ம அதுக்காக எடுத்துருக்க மீன் வந்து மத்தி மீன் தான். மத்தி மீன் இப்போ சீசன்றதால இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால சின்னதாக கிடச்சிருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இது. இப்போ அவங்க எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். இது வரைக்கும் மீன் குழம்பு வச்சதே இல்லை அப்படின்றவங்க கூட மீன் குழம்பு வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்பீடு மீன் குழம்பு செஞ்சு காட்டுறாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா அழகாக வரும். மீன் இந்த மாதிரி தலைவால் வெட்டிட்டு அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டியில் உப்பு போட்டு வராசினிங்கன்னா அந்த பெறாலெலாம் போயிடும். நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 12 நிமிஷத்தில் மீன் குழம்பு வச்சிடலாம். சரிங்களா? சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சுத்தம் பண்ணிட்டா குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கான ரெசிபி தான் இது. இது வரைக்கும் நான் மீன் குழம்பே வச்சதில்லைன்றவங்க கூட இந்த மீன் குழம்பு வைக்கலாம், அசத்தலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்கிறாங்க குழம்பு. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். இந்த மண் சட்டியில் வைக்கும் போது சில பிகினர்ஸ் வந்து சில குறிப்பெல்லாம் பார்க்கணும். இது கடுகு எடுத்திருக்காங்க, எண்ணெய், கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. எண்ணெய் நல்ல நிலம் பண்ணலாம். இப்போ என் ஒய்ஃப் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்காங்க, அதை காட்டுறாங்க. கடுகு, வெந்தயம் மீன் குழம்பு முக்கியம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து இருந்தால் போதும். கருவேப்பிலை போட்டால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க, ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து அந்த திப்பிலாம் எடுத்துட்டு வெறும் தண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. இப்போது அடுப்பு இருக்கு, கடாய் சட்டி சூடாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் சூடு ஆகலை. இதுதான் பிகினர்ஸ் கற்றுக்கணுன்றதுக்காக இப்போ இந்த மாதிரி செஞ்சு காட்டுறோம் மண் சட்டியில். இப்போ மண் சட்டிலேருந்து புகை வர்ற மண் சட்டி காஞ்சிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் மண் சட்டியில் காயாது, புகை தான் வரும். இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த விட்டை எடிட் பண்ணாமல் அப்படியே நாங்கள் போட்டிருக்கோம். பாருங்கள், சட்டி புகஞ்சிடுச்சு. இப்போது கடுகு போட்டாங்க, ஆனால் எண்ணெய் காயாது. இது பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி காட்டுறோம். கடுகு பாருங்கள், ஒரு கடுகு கூட பொரியல, ஆனால் சட்டி காஞ்சிருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு. சரிங்களா? மண் சட்டியில் எண்ணெய் சூடாகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு லேசாக பொரிய ஆரம்பிக்குது. இப்போவும் எண்ணெய் சூடாகலை. பாருங்கள், வெந்தயத்தை போடுறாங்க, வெந்தயம் பொரியாது. தெரியுதுங்களா? இது உங்கள் பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வரும்ன்றதை நான் காமிக்கணுன்றதுக்காக காட்டியிருக்கோம், எடிட் பண்ணாமல். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் போட்டிங்கன்னா நல்லது. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிஞ்சிச்சு கடுகு வெந்தயம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்தோடனே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விடலாம். நல்லா கலந்து விட்டோம்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரும். மண் சட்டியில் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னோடய ஒய்ஃப் யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாங்க. என்னோடய ஒய்ஃப் யூஸ் பண்ணுற கரண்டி பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணுறாங்க. மண் சட்டியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணலாம், ஆனால் ப்ராக்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும். நீங்கள் மரக்கரண்டி பிகினர்ஸாக இருக்கும்போது மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப்ஸாக இருக்குது, பார்த்துங்க. இப்போ உப்பு, கல்லுப்பு சேர்த்துருக்குறாங்க. கல்லுப்பு சேர்த்துருக்காங்க. இது வெங்காயம் வதங்கிறதுக்காக அவங்க சேர்த்துருக்காங்க. இந்த உப்பு போதாது இந்த மீன் குழம்புக்கு, திருப்பியும் உப்பு சேர்க்கணும். அவங்க எங்கே சேர்க்குறாங்கன்றது பாருங்கள். புளி தண்ணி கரைச்சதும் கேமராவில் இருக்குது. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறாங்க. தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டிங்கன்னா அதோட சேர்ந்து இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறதுல இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறாங்கன்ட்டு நீங்கள் பார்த்துன்னா தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து மண் சட்டியில் அந்த கரண்டியை தட்டினா மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி தட்டினா மண் சட்டி உடஞ்சிரும். அதுதான் பிகினஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். அவங்க மண் சட்டியில் அவங்க தட்டலை. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இன்னும் 2 வாட்டி அதே செய்வாங்க பாருங்கள். இப்போ தட்டலை அவங்க தட்டுற மாதிரி அதில் இருக்கிற திங்ஸ் அங்கே விழணுன்றதுக்காக அவங்க ஷேக் மட்டும் பண்ணுறாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்க்குறாங்க புளி தண்ணியில். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்ப்பாங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள்னால் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. வெறும் மிளகா, தனியா, அவ்வளோதான். நீங்கள் காரம் வேணால் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாத்தூள் தனியாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்காங்க. நிறைய உப்பு போட்டுறாதீங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி தான் இருக்குது. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்காங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு அதில் சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் சேர்த்து அளவான தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறமேட்டு ஒரு வாட்டி நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? உப்பு கம்மியாக இருந்தால் ஓகே, நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது. இப்போ கலந்து விட்ட தண்ணியை இந்த வதக்கத்தினதோடு சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த தண்ணி பத்தாது, இன்னும் 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணுவோம். இப்போ இன்னும் 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறாங்க. மீன் வந்து அங்கே நிறைய இருக்கிறதால தண்ணி வேணும், அதனால் இவங்க ஆட் பண்ணிட்டாங்க. மீன் குழம்புக்கு நிறைய டைப் இருக்குது. இப்போவும் தட்டல அவங்க சட்டியை தட்டுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தட்டினீங்கன்னா உடஞ்சிரும். பிகினர்ஸ் மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த கரண்டி யூஸ் பண்ணுறது. பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறது. ப்ராக்டிக்ஸ் ஆனவங்களுக்கு இது கிடையவே கிடையாது. எவ்வளோ ஸ்பீடாக மீன் குழம்பு வச்சு அசத்த முடியுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ இதை செஞ்சு காட்டுறோம். மூடி வச்சுட்டாங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை, மிளகாத்தூளோட பச்சை வாசனை, மஞ்சள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்த அப்புறமேட்டு நீங்கள் மீனை சேர்க்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மீன் சேர்க்குறாங்க. இது கவலை மீன் சொல்லுவாங்க, மத்தி மீன் சொல்லுவாங்க. பிகினர்ஸ் முதல்ல நான் அது வரைக்கும் மீன் குழம்பே வைக்கல அப்படின்றவங்களுக்காக இந்த ஜெட்டு ஸ்பீடு மீன் குழம்பு செஞ்சு காட்டிருக்கோம். அதனால் நாங்கள் இதை மத்தி மீன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே சென்னை சைட்லலாம் வந்து இது கவலை மீன் சொல்லுவாங்க. இன்னும் சவுத் சைட்லலாம் வந்து இது சாலை மீன் சொல்லுவாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்ல மீன். இது இப்போது கலக்கக்கூடாது. மீன் சேர்த்தப்புறம் கலக்கக்கூடாது. மீன் சேர்த்தப்புறம் கலந்திங்கன்னா மீன் உடையும். அதனால் நல்லா கொதி வந்தப்புறம் மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா போதும், மீன் வெந்துடும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மீன் சேர்த்த அப்புறம். சரிங்களா? பாருங்கள், இப்போ 1.5 நிமிஷம், அதிகப்படியாக 2 நிமிஷம் ஆகும். இப்போ அவங்க கலக்கலை, சும்மா உங்களுக்கு மீன் காட்டணுன்றதுக்காக நான் எடுத்து காட்ட சொன்னேன். அதுதான் காட்டுறாங்க அவங்க. மீன் வெந்துடுச்சு. மண் சட்டியில் அடுப்பை நிறுத்தின அப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுப்பு நிறுத்தினாலும் கொத்தமல்லி தழை சேர்க்கும்போது இந்த மாதிரி கொதிச்சுன்னு தான் இருக்கும். மண் சட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரும். சாதா பாத்திரத்தில் செய்யும் போது அந்த மாதிரி கொதிக்காது. அடுப்பை நிறுத்தா நின்றுடும். ரெடி. இப்போது சுவையான மீன் குழம்பு ரெடி. வாட்ச், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.